எங்கே உங்களுக்கு கர்மா டிரான்ஸ்ஃபர்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வயசான காலத்தில் அப்பா அம்மா தவிக்கிறாங்க, ஏன் வயசான காலத்தில் வந்து தாய் தந்தைய மகன் பார்த்துக்காம போகிறான்றது காரணம் இந்த கர்ப்பமாக இருக்கும் போது ஆரம்பிக்குது. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்ன, உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்காங்க, இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி யார் கர்ப்பமாக இருந்தால் அவங்க நல்லா பார்த்துங்க. காரணம் என்ன, அந்த குழந்தைக்கு வந்து எல்லாமே உள்ள ரெஜிஸ்டர் ஆகுது. சில குழந்தைங்கன்னா பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா மேலே பாசமே இருக்காது, அப்பாவை பார்த்து எரிச்சலாக இருக்கும். இல்லை ஒரு சில குழந்தைங்க வந்து அம்மா மேலே பாசமே இருக்காது, ரொம்ப ரொம்ப அம்மா மேலே கோவப்பட்டே இருப்பாங்க, வந்தாலும் எரிஞ்சு நின்று உலகம். இந்த மாதிரி நடக்கிறது எதனால் நடக்குதுன்னா, அந்த குழந்தை வயிற்றுல இருக்கிறப்ப அந்த குழந்தையோட ஆன்மா வந்து எல்லா விஷயத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுது. அப்பா வந்து அம்மா வந்து அடிக்கும் போது மாசமா இருக்கும் போதுன்னா அப்பா மேலே அது கோபமாயிருது. அதே சமயத்தில் அப்பா வந்து அம்மாவுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செய்கிறாரு, இல்லை திட்டிகிட்டே இருக்காரு, நீங்கள் வயிற்றுல இந்த குழந்தை எதுக்கு பெத்த. இதில் இன்னொரு பெரிய பாவகர்மம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஐயோ நாங்கள் வந்து பையன் தானே நினச்சோம், என்ன இப்படி பொண்ணாக வந்திருக்கேன் நீங்கள் மனசார நினச்சா கூட இதே சமவினை பர்த்து உங்களுக்கு அடுத்த பர்த்தில் வரும். நீங்கள் இதே மாதிரி எங்கேயோ யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, இல்லை நீங்கள் என்ன அவமானப்படுத்துறீங்களோ அது உங்களுக்கு கரெக்டாக சரிக்கு சமமாக வருது. அப்படின்னு இருக்கும்போது இந்த வயிற்றுல குழந்தை இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அன்பாக பார்த்துங்க மனைவியை. கூடுமான வரைக்கும் அந்த அந்த அவங்ககிட்ட போய் எதிர்மறை சொற்களோ, இல்லை வந்து நான் உன்னை இப்படி பண்ணிடுவேன் உன்னை அப்படி பண்ணிடுவேன்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா இந்த குழந்தை எல்லாத்தையும் கேட்டு தான் பிறக்குது. பிறந்ததுக்கப்புறம் கடைசியில் அது உங்களை பாசம் இல்லாமல், அப்பா அம்மா மேலேயும் பாசம் இல்லாமல் தனித்துவமாக வளர ஆரம்பிக்குது. இது வந்து பெரிய உண்மை. சைக்காலஜிக்காகவும் அறிவியல் ரீதியாகவும் இது உண்மை, ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவும் உண்மை, நான் கர்ம ஆராய்ச்சியிலும் கண்ட உண்மை. அதனால் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது எல்லாரும் அன்பாக பார்த்துங்க. அந்த சமயம் தான் உங்களோட கர்மா டிரான்ஸ்ஃபர். நீங்கள் கடைசி காலம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பெட்டில் படுத்து உயிர் பிரிகிற மாதிரி போகணுமா, இல்லை யாருமே பார்த்துக்க முடியாமல் ஏதோ ஒரு முதியோர் இல்லத்திலையோ இல்லை எங்கேயாவது ஒரு தனிப்பட்ட வகையில் போகணுமான்றது நீங்கள் மனைவி வயிற்றுல இருக்கும்போதே நடந்துக்கிறத பொறுத்து மட்டும்தான் அமைதுன்றது ஒரு பெரிய உண்மை.